ஹாய் கைஸ், இப்போ வந்து 12th புக்கில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து டு 11th வரைக்கும் ஃபுல்லு முடிச்சாச்சு. 11th புக்கு அதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரீகால் பண்ணிட்டு திரும்பி டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம போவோம். உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பு தோன்றிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. அமெரிக்கா. கூட்டாட்சி என்பதன் பொருள் என்னன்னா படிக்கிறேன். ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில் அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வை உடைய அரசியல் முறை தான் கூட்டாட்சி என்று அழைக்கப்படுகிறது சொல்கிறாங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்க ஒரு அந்த கூட்டமைப்பு தான் கூட்டாட்சி முறை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கூட்டாட்சி அரசியலமைப்பு முறை காணப்படும் நாடுகள் எதுனா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கிய சட்டம் எதுனா 1773 ஒழுங்குமுறை சட்டம் சொல்கிறாங்க. இந்திய இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்த சட்டம். இந்தியாவில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எதுனா 1919 இந்திய அரசு சட்டம். 1919 இந்திய அரசு சட்டம் தான் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்த சட்டம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கிய சட்டம். இந்தியாவில் மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கிய சட்டம் எதுனா 1935 இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் 1935. இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தியது 1919. மாநிலங்களுக்கு சுயேட்சை வழங்கியது 1935. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் மத்திய மாநில அரசின் அதிகார பகிர்வை கொடுக்கும் அட்டவணை எதுன்னு கேட்குறாங்க. அதிகார பகிர்வை கொடுக்கும் அட்டவணை எதுனா 7வது அட்டவணை. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு கொண்டுள்ள கூட்டாட்சி தன்மைகளை. இந்திய அரசியலமைப்பு கொண்டுள்ள கூட்டாட்சி தன்மைகள் என்னென்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நெக்ஸ்ட்டு, அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, அப்புறம் அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், நெகிழா அரசியலமைப்பு, உச்ச நீதிமன்றம். இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு கொண்டுள்ள கூட்டாட்சி தன்மைகளை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேஷ் நாட்டின் மிக உயர்ந்த சட்ட ஆவணமாக எதுனா இந்திய அரசியலமைப்பு தான் நாட்டினுடைய உயர்ந்த சட்ட ஆவணம்னு ஆவணமாகும். நெக்ஸ்ட்டு, இந்திய நாட்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய நாட்டின் அரசமைப்பில் 3 பட்டியல் மூலமாக அதிகார பகிர்வு வழங்கப்படுகிறது. ஆனால் டேஷ் நாட்டின் கூட்டாட்சி முறையில் 1 பட்டியல் மூலம் அதிகார பகிர்வு உள்ளதுன்னா அமெரிக்காவில் தான் 1 பட்டியல் மூலம் அதிகார பகிர்வு உள்ளது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் படிக்கிறேன். கூட்டாட்சி முறையில் டேஷ் நாடாளுமன்றம் காணப்படுகிறதுனா ஈரவை காணப்படுகிறது சொல்கிறாங்க. இந்தியாவில் நாடாளுமன்றத்தின் மேலவை எதுனா மாநில அவை. இந்தியாவில் நாடாளுமன்றத்தின் கீழவை எதுனா மக்களவை. அரசியலமைப்பின் கருத்துக்களை மாற்றுவதற்கு அரசியல் சாசன திருத்த சட்ட முறையோ அல்லது தனி அமைப்போ உள்ள அரசியலமைப்புகளுக்கு டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா நெகிழா அரசியலமைப்பு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நெகிழா அரசியலமைப்பில் அரசியலமைப்பின் கருத்துக்களை மாற்றுவதற்கு அரசியல் சாசன திருத்த சட்ட முறையோ அல்லது தனி அமைப்போ உள்ள அரசியலமைப்புகளுக்கு நெகிழா அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் இடம்பெற்றுள்ள பகுதி எதுனா பகுதி 20. இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் இடம்பெற்றுள்ள பகுதி 20. இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் விதி என்னன்னா 368. மத்திய மாநில என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்கும் மன்றம் எதுனா உச்ச நீதிமன்றம். கூட்டாட்சி வழக்குகளையே விசாரித்து தீர்ப்பளிக்கும். கூட்டாட்சி அரசுகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள நீதிமன்றம் எதுனா உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் ஒற்றை ஆட்சி முறை தன்மைகளை கூறுக. இந்திய அரசமைப்பின் ஒற்றை ஆட்சி முறையை தன்மைகளை கூறுக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன தன்மைனா ஒற்றை அரசியலமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசியலமைப்பு, மாநிலங்களுக்கு வாக்குரிமை இல்லை,
கூட்டாட்சிக்கு எதிரான மாநில அவை. கூட்டாட்சிக்கு எதிரான மாநில அவை, சமனற்ற அதிகார பகிர்வு, அவசர காலங்கள், ஒருங்கிணைந்த நீதித்துறை, தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தணிகைனா கணக்கு தான். இப்போ இதெல்லாம் வந்து ஒற்றை ஆட்சி முறை. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே சேமாக கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா, அந்த இது அமைப்பு தான் சொல்கிறாங்க ஒற்றை ஆட்சி முறை சொல்லிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு மாநிலங்களுக்கு என்று தனி அரசியலமைப்பு வழக்குகளில் தனி அரசியலமைப்பு வழக்கு வழங்கவில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசமைப்பு மாநிலங்களுக்கு என்று தனி அரசமைப்பு வழங்கவில்லை. மாநிலங்களுக்காக தனியாக ஒரு அரசியலமைப்பு வழங்கலை. ஆனால் டேஷ் நாட்டில் மாநிலங்கள் தங்களுக்கான தனி அரசமைப்பை பெறுகின்றன. அதே வந்து அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து தனியாக ஒரு அரசியலமைப்பு இருக்குது. அவங்களுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் இருக்குது சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து தனி கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் வந்து ஒரே கான்ஸ்டியூஷன் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய நாட்டில் டேஷ் குடியுரிமை பின்பற்றப்படுகிறதுனா ஒற்றை குடியுரிமை சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து இரட்டை குடியுரிமை. நெக்ஸ்ட்டு சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசியலமைப்பின் பகுதிகளில் திருத்த முடிந்தால் அதற்கு டேஷ் என்ற பெயர்னா நெகிழும் என்று பெயர். நெக்ஸ்ட் நாடாளுமன்றம் டேஷ் சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்க முடியும்னா சாதாரண சட்டம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்ற சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மாநிலத்தின் பெயரை அல்லது நிலப்பரப்பை மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அந்த மாநிலத்துக்கு தகவலை அனுப்புவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து தகவல் அனுப்புவார். மாநிலங்களின் பெயர் அல்லது நிலப்பரப்பையை மாற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட அந்த மாநிலத்தின் கருத்துக்களை கேட்கலாம். ஆனால் அந்த கருத்தை அவரை கட்டுப்படுத்தாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரை கட்டுப்படுத்தாதுன்னா குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது சொல்கிறாங்க. அப்போ கட்டுப்படுத்துமான்னு கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து அது குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது. நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தின் மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக உள்ள அவை எதுனா நாடாளுமன்றத்தில் வந்து மாநிலங்களோடைய இந்த ஸ்டேட்டோடைய உரிமைகளை பாதுகாவலனாக யார் இருக்கோம்னா நம்ம ராஜ்யசபானா என்னென்னா மக்களவை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாநில அவையை உருவாக்குபவர்கள் யாருன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து மாநில அவையை உருவாக்குபவர்கள். நெக்ஸ்ட் மாநில அவை தொகுதி எண்ணிக்கை டேஷை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முடிவு செய்யப்படுகிறதுனா மக்கள் தொகையை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு முடிவு செய்யப்படுகிறது தொகுதிகளோட எண்ணிக்கை. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் மாநில அவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 18. உத்தரப்பிரதேச மாநில அவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 31. உத்தரப்பிரதேச மாநில அவை 31 ஏன் அதிகமாக இருக்குன்னா அங்கே மக்கள் தொகை அதிகம். நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் மாநில அவை உறுப்பினர் எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமாக டேஷ் இடங்கள் வழங்கப்படுகிறது. 2 இடங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு மாநில அவை அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா வந்து உறுப்பினர்கள் 2 பேர் தான், ஒரு ஸ்டேட்டுக்கு 2 பேர் தான் வந்து எடுக்கிறாங்க சொல்கிறாங்க. மாநிலத்துக்கு சமமான 2 பேர் பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை கணக்கு பேஸ் வச்சு தான் வந்து மாநில உறுப்பினர்கள் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநில அவையால் தேசிய நலன் கருதி மாற்றும் அதிகாரம் அளிக்கும் விதி என்னன்னா 249. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநில அவைனா ராஜ்யசபையால் இருக்க ராஜ்யசபையால் மூலமா தேசிய நலன் கருதி மாற்ற அதிகாரம் அளிக்கும் ஆர்டிக்கல் விதி என்ன சொல்கிறாங்கன்னா 249 பட்டியலோட மாற்றுறது. ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு
நலன் கருதி மாற்றுறதுக்காக அந்த ஆர்டிகல்ஸ் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா 249. மாநிலவை புதிய அனைத்திந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கும் விதி எதுனா 312. இந்த அனைத்திந்திய பணினா என்ன, நம்ம யூபிஎஸ் எக்ஸாம் சொல்கிறோம் இல்லையா, அந்தமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் இந்த 312 வந்து உருவாக்க அதிகாரம் அளிக்குது சொல்கிறாங்க. அந்த எக்ஸாமை வந்து உருவாக்குறதுக்கு ஆர்டிகல்ஸ் எது யூஸ் ஆகுதுன்னா 312. மக்களவை விதி 312 படி புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்க எவ்வளவு உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும்னா 2/3 பங்கு. அப்படின்னா 3/4 பாகம் வந்து 75% வந்து பர்மிஷன் கொடுக்கணும். 2/3 பங்கு பெரும்பான்மை மற்றும் மொத்த உறுப்பினர்களில் அறுதி பெரும்பான்மை வேணும் சொல்கிறாங்க. உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மை வேணும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 7வது அட்டவணையில் உள்ள 3 பட்டியல்களையே தவிர இதர பட்டியல்களில் உள்ள அதிகாரங்கள் தொடர்பான சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்றவர்கள் யாருன்னா மத்திய அரசு. என்ன சொல்கிறாங்கன்னா 7வது அட்டவணையில் வந்து 3 பட்டியலை தவிர 3 பட்டியலில் இருக்க அந்த என்னென்ன இப்போ 7வது அட்டவணையில் உள்ள 3 பட்டியல்களையே தவிர இதர பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் தொடர்பான சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றவர்கள் யாருன்னா மத்திய அரசு. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் இதர அதிகாரங்கள் யாரிடம் வழங்கப்பட்டுள்ளதுன்னா மாநிலங்கள். இதர அதிகாரங்கள் யாரிடம் வழங்கப்பட்டுள்ளதுன்னா மாநிலங்களிடம் தான் வந்து வழங்கப்பட்டுள்ளது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய அவசர நிலை அறிவிக்கும் விதி வந்து 352. தேசிய அவசர நிலை அறிவிக்கும் விதி வந்து 352. மாநில அவசர நிலை அறிவிக்கும் விதி வந்து 356. மாநில அவசர நிலை அறிவிக்கும் விதி வந்து மாநிலத்துக்கு வந்து 356, தேசியத்துக்கு வந்து 352. நெக்ஸ்ட்டு நிதி அவசர நிலை அறிவிக்கும் விதி வந்து 360. நிதிக்கு வந்து அவசர நிலை வந்து 360. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் 3 விதமான அவசர நிலை அறிவிப்பு பற்றி விவரிக்கப்பட்டுள்ள பகுதி எந்த பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளதுன்னா அந்த அவசர நிலையை பற்றி பகுதி 18. பகுதி 18 தான் வந்து சொல்லியிருக்காங்கன்றாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய நீதித்துறை துறையாக உள்ளதுன்னா ஒருங்கிணைந்த துறையாக உள்ளது சொல்கிறாங்க. நீதித்துறையை நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது எதுனா நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம். மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்துவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது வந்து என்ன மாநில தேர்தல் ஆணையம். நம்ம ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் நடத்துவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம். உள்ளாட்சிக்கு மட்டும் மாநில தேர்தல் ஆணையம் நடத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிக்க அதிகாரம் அளிக்கும் விதி வந்து 148 ஆர்டிகல்ஸ் எதுக்குன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிக்க அதிகாரம் அளிக்கும் விதின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கென்று தனியான தணிக்கை அமைப்பு உண்டா இல்லை சொல்கிறாங்க. மாநிலங்களுக்கு தனியாக ஒரு தணிக்கை அமைப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் அரசு இந்தியாவின் எல்லைகளை தாண்டியும் அதிகாரம் பெற்றுள்ளது. அதாவது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகின் எந்த பகுதிகளும் வசிக்கும் இந்திய குடிமகன்கள் மற்றும் அவர்கள் சொத்துக்கள் மீதும் அதிகாரம் செலுத்துகிறதுனா மத்திய அரசு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு இந்தியாவின் எல்லைகளை தாண்டியும் அதிகாரம் பெற்றுள்ளது. அதாவது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகின் எந்த பகுதிகளும் வசிக்கும் இந்திய குடிமகன்கள் மற்றும் அவர்கள் சொத்துக்களை மீது அதிகாரம் செலுத்துகிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் அரசு அந்தந்த மாநில எல்லைக்குள் மட்டுமே அதிகாரம் செலுத்துகின்றதுனா மாநில அரசு. நெக்ஸ்ட்டு பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடு ஏற்பட்டால் இறுதி முடிவு எடுப்பது எதுனா மத்திய அரசு. நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் அதிகாரம் செலுத்தும் நேரம் வந்து தேசிய அவசர நிலை நடைமுறையில் உள்ள போது தான் வந்து மாநில பட்டியலில் வந்து நாடாளுமன்றம் வந்து அதிகாரம் செலுத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
சர்வதேச ஒப்பந்தங்களையே அமல்படுத்துவதற்காக டேஷ் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தில் சட்டங்களை இயற்றலாம்னா நாடாளுமன்றம். என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் வந்து மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தை சட்டங்களை இயற்றலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விதி 356 படி மாநில அவசர நிலை ஒரு மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டால் அப்போது குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்துக்கான சட்டங்களை இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் வழங்குவார்னா நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்குவார். நெக்ஸ்ட்டு நிதிக்குழுவை அமைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். நிதிக்குழுவை வந்து அமைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். நிதிக்குழு டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறதுனா 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் அரசமைப்பு விதியின்படி நிதிக்குழு அமைக்கப்படுகிறதுனா 280 அரசமைப்பு விதியின்படி நிதிக்குழு அமைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு நிதிக்குழுவின் அமைப்பு என்னென்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர் கொண்டது தான் நிதிக்குழு. எந்த ஆர்டிகல்ஸ்னால் 280. நெக்ஸ்ட்டு நிதிக்குழுவின் 4 உறுப்பினர்கள் அமைப்பு யாருன்னா நிதிக்குழுவின் 3 உறுப்பினர்கள் யாருன்னா நிதி நிர்வாகம், இன்னொன்று 2வது வந்து பொருளாதாரம் ஆகியவற்றில் சிறந்தவர்களாகும். இந்த 3 உறுப்பினர்கள் யார்? அந்த 3 உறுப்பினர்கள் யாருன்னா நிதி நிர்வாகத்துலேயும் பொருளாதாரத்தை ஆகியவர்களையும் சிறந்தவர்களை தான் வந்து இந்த 3 உறுப்பினர்கள் எடுப்பாங்க. 4வது உறுப்பினர் யார் எடுப்பாங்கன்னா உயர் நீதிமன்றம். 4வது உறுப்பினர் யாருன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவராக இருப்பவர் தான் வந்து 4வது உறுப்பினராக அவரை தான் வந்து 4வது உறுப்பினராக எடுப்பாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிதிக்குழு அரசிற்கு வழங்கும் பரிந்துரைகள். நிதிக்குழு வந்து அரசுக்கு என்ன பரிந்துரை வழங்கும்னா வருமானத்தை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தலை பற்றி பரிந்துரை செய்யும். அப்புறம் உதவி மானியம் வழங்கப்படும் வழிமுறைகளை பற்றி பரிந்துரைக்கும். பஞ்சாயத்து அமைப்புகளின் நிதியை பற்றி பரிந்துரைக்கும். ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்தியாவின் தொகுப்பு நிதி அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள் செய்யும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்திய கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யாருன்னா கிரான்வில் ஹாஸ்டின். என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் யாருன்னா கிரான்வில் ஹாஸ்டின். நெக்ஸ்ட்டு மாநிலங்களுக்கு இடையிலான குழுவை உருவாக்கலாம் என்று கூறும் விதி என்னன்னா 263. மாநிலங்களுக்கு இடையிலான குழு வந்து உருவாக்கலாம் சொல்கிற ஆர்டிகல்ஸ் எதுனா 263. நெக்ஸ்ட்டு மாநிலங்களுக்கிடையே குழுவை அமைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். மாநிலங்களுக்கு இடையிலான குழுவின் பணி என்னென்ன? இந்த மாநில இடையிலான இந்த குழு அமைக்கிறாங்களே அதோட பணிகள் என்னென்னு சொல்கிறாங்க, படிக்கிறேன் பாருங்கள். மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குவது. 2வது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான பொதுவான விஷயங்களை விவாதிப்பது. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு பரிந்துரைகளை வழங்குதல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களுக்கு இடையிலான குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1909. மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1990. படிக்கிறேன் பாருங்க. மாநிலங்களுக்கு இடையிலான குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர். எந்த குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு இடையிலான குழு ஏற்படுத்தப்பட்டதுன்னா சர்க்காரியா குழுவின் பரிந்துரையின்படி தான் மாநிலங்களுக்கு இடையிலான குழு ஏற்படுத்தப்பட்டது சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு மாநிலங்கள் இடையில் நல்ல ஒத்துழைப்பை அதிகரிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் டேஷ் குழு உருவாக்கப்பட்டதுன்னா நிலைக்குழு. நிலைக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களுக்கிடையில் நல்ல ஒத்துழைப்பை அதிகரிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் நிலைக்குழு உருவாக்கப்பட்டது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிலைக்குழு உறுப்பினர்கள் யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சர் 5 மத்திய அமைச்சர்கள் குழு 9 மாநில முதல்வர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1956. மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1956. நெக்ஸ்ட்டு மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு தற்போது எத்தனை மண்டல குழுக்கள் உள்ளதுன்னா 6 மண்டல குழுக்கள் உள்ளது சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வடக்கு மண்டல குழு, அப்புறம் தெற்கு மண்டல குழு, 3வது வந்து கிழக்கு மண்டல குழு, 4வது வந்து மேற்கு மண்டல குழு, 5வது வந்து மத்திய மண்டல குழு, 6வது வந்து வடகிழக்கு மண்டல குழு சொல்கிறாங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, அப்புறம் மத்திய, அப்புறம் வடகிழக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வடகிழக்கு மண்டல குழுவின் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1971. 1971 தான் வந்து வடகிழக்கு மண்டல குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட்டு மண்டல குழுக்களின் பொது தலைவர் யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான் வந்து மண்டல குழுவோட பொது தலைவர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மண்டல குழுவிலும் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர் மற்றும் டேஷ் அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள்னா 2 அமைச்சர்கள் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு மண்டல குழுவின் ஒவ்வொரு மாநிலத்தில் முதல்வர் மற்றும் 2 அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். நெக்ஸ்ட்டு நதி ஆணையங்கள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. நதி ஆணையங்கள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1956. 1956 தான் வந்து நதி ஆணைய சட்டம் உருவாக்கப்பட்டது. டேஷ் விதியின்படி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 உருவாக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஆர்டிக்கல் பிரகாரம் 262 விதியின்படி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 இம்பார்ட்டன்ட் ஆண்டு 1956 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு டேஷ் நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2015 ஜனவரி 1. 2015 ஜனவரி 1 வந்து நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா பிரதமர். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நிதி ஆயோக்கின் முக்கிய நோக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலங்களுக்கிடையே கூட்டுறவு கூட்டாட்சிகளை வளர்ப்பது, உறுதியான தேசத்தை உருவாக்குதா வந்து நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான நோக்கம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகளையே தீர்ப்பதற்கு வழிவகை செய்யும் அரசமைப்பு விதி வந்து 262. நதிநீர் பிரச்சனைகளை தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளதுன்னா நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. தீர்ப்பாயத்தின் தலைவரை நியமிப்பவர் யாருன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. தீர்ப்பாயத்தின் தலைவரை நியமிப்பவர் யாருன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் நியமிப்பார். நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு டேஷ் தீர்ப்புக்கு சமனானதுன்னா நீதிமன்றம் தீர்ப்புக்கு சமனானது. நெக்ஸ்ட்டு நடுவர் மன்றம் விசாரிக்கும் நதிநீர் பிரச்சனைகளில் வேறு எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. நதிநீர் பிரச்சனைகளுக்கு வேறு எந்த நீதிமன்றமும் வந்து தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. எதுனா நடுவர் நீதிமன்றம் விசாரிக்கும். அதேமாரி நடுவர் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பாயம் சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்புக்கு சமனானது சொல்கிறாங்க. தீர்ப்பாயத்தோட இந்த மற்ற தீர்ப்பாயம் இந்த கொடுத்துருக்காங்களா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தீர்ப்பாயத்தின் தலைவர் நியமிப்பார்ன்ட்டு இந்த உச்சநீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பாயத்துக்கு சமனானது சொல்கிறாங்க இந்த நடுவர் நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பாயம். நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் மாகாணம் மைசூர் அரசும் டேஷ் ஆண்டு காவேரி நதிநீரை பயன்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டதுன்னா 1924. எப்போ சொல்கிறாங்கன்னா 1924 ஆண்டில் வந்து மெட்ராஸ் மாகாணம் மைசூர் அரசுக்கு காவேரி நதிநீரை பயன்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டது.
நெக்ஸ்ட்டு காவேரி நதிநீர் நடுவர் மன்றம். காவேரி நதிநீர் நடுவர் மன்றம் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1991. 1991 1991 வந்து நடுவர் மன்றம் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு. டேஷ் ஆண்டுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 1996. 1966 ஆண்டு மாநில பட்டியலில் இருந்து கல்வி துறையே பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. கல்வி வந்து பொதுப்பட்டியலில் மாற்றப்பட்ட ஆண்டு வந்து இந்த இயர் நான் பார்த்துட்டேன், தப்பு. ஆக்சுவலாக 76 தான் வந்து கல்வித்துறை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு சொல்கிறாங்க. 42வது சட்டத்திருத்தம் மூலயமா தான் வந்து இது மாற்றினாங்க சொல்கிறாங்க. இன்னொரு படிக்கிறேன். டேஷ் ஆண்டு மாநில பட்டியலிருந்து கல்வித்துறையை பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுன்னா 1976 ஆண்டு 42வது சட்டத்திருத்தம். 1976 42வது சட்டத்திருத்தம் மாநில பட்டியலிருந்து கல்வித்துறை பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1966. 1966 முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. முதல் நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவர் யாருன்னா மொராஜி தேசாய் தான் வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவர். பின்னர் யார் வந்து தலைவராக இருந்தார்னா கே ஹனுமந்தையா வந்து தலைவராக இருந்தார். நெக்ஸ்ட்டு முதல் நிர்வாக சீர்திருத்த குழு வழங்கிய அறிக்கையின் எண்ணிக்கை எவ்வளோனா 20 அறிக்கையை வந்து அவங்க வழங்கினாங்க சொல்கிறாங்க. எத்தனை அறிக்கை வழங்கினாங்கன்னா 20 அறிக்கை. நெக்ஸ்ட்டு இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுவை அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 2005. 2005 தான் வந்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுவை வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவர் யாருன்னா வீரப்ப மொய்லி தான் வந்து தலைவராக இருந்தார் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுவுடைய. அதுக்கப்புறம் பின்னாடி யார் வந்து தலைவராக இருந்தாருன்னா வி ராமச்சந்திரன் தான் வந்து பின்னர் வந்து தலைவராக இருந்தார். இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசால் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1969. 1969 வந்து ராஜமன்னார் குழு வந்து அமைக்கப்பட்டது சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு ராஜமன்னார் குழுவின் உறுப்பினர்கள் யாருன்னா 3 பேர். அதில் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ராஜமன்னார், சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் லட்சுமணசுவாமி சொல்கிறாங்க. 3வது உறுப்பினர் யாருன்னா ஆந்திர உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திர ரெட்டி. ஆந்திராவில் வந்து சந்திர ரெட்டியிலிருந்தும் இந்தியாவில் உயர் நீதிமன்றத்தின் 2 பேர் உயர் நீதிமன்றத்தையோட ராஜமன்னார், சென்னையில் பல்கலைக்கழகத்தின் யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் யாருன்னா லட்சுமணசுவாமி. நெக்ஸ்ட்டு ராஜமன்னார் குழுவின் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜமன்னார் குழுவின் அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு எப்போனா 1972. உருவாக்கப்பட்டது 1966. 1969 உருவாக்கப்பட்டது. 3 பேர் கொண்ட உறுப்பினர். அதில் ஒருத்தர் ஆந்திரா, ஒருத்தர் வந்து ஆந்திராவில் இருக்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, சென்னையில் இருக்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜமன்னார், இவர் வந்து சந்திர ரெட்டி. அப்புறம் சென்னை யூனிவர்சிட்டியிலேருந்து துணைவேந்தர்னா லட்சுமணசுவாமி. நெக்ஸ்ட்டு இந்த குழு வந்து ராஜமன்னார் குழு அறிக்கை வெளியிட்ட ஆண்டு வந்து 1971. நெக்ஸ்ட்டு ராஜமன்னார் குழுவின் முக்கிய பரிந்துரை என்னென்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துருக்காங்க. படிக்கிறேன். பரிந்துரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாநிலங்களுக்கு இடையிலான குழு உருவாக்கப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும் பரிந்துரை சொல்கிறாங்க. அப்புறம் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவிடம் அதிக அதிகாரங்கள் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. மாநிலங்களுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து நடக்கலைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு உறுப்பு 256, 257, 339 பிரிவு 2 ஆகியவற்றை நீக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த உறுப்புக்கள் மாநில உரிமைகளை பாதிப்பதால் அவைகளை நீக்கி மாநில உரிமைகளை வலுப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கிள் என்னென்னா 256, 257, 339 பிரிவு 2 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள் மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 3 பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள் மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
வரி விதிக்கும் அதிகாரமும் மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் 18 பகுதியில் உள்ள உறுப்பு 356 அரசால் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும். மாநிலத்தின் அரசியல் சாசன அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே கடைசி ஆயுதமாக மத்திய அரசு இவ்வுறுப்பை பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு பகுதி 18 உள்ள உறுப்பு 356 மத்திய அரசால் கவனமாக பயன்படுத்த வேண்டும். மாநில அரசால் சாசன அமைப்பு முற்றிலுமாக சீர்குலைந்தால் மட்டுமே கடைசி ஆயுதமாக மத்திய அரசு இவ்வுறுப்பை பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கூட்டாட்சி முறைகளுக்கு எதிராக இருப்பதால் இந்திய ஆட்சிப்பணி IAS உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பிலிருந்து நீக்குவதற்கு ராஜமன்னார் குழு பரிந்துரைத்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டாட்சி முறைகளுக்கு எதிராக இருப்பதால் இந்திய ஆட்சிப்பணி IAS உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பில் இருந்து நீக்குவதற்கு ராஜமன்னார் குழு பரிந்துரைத்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதால் இந்திய ஆட்சிப்பணி IAS உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பில் இருந்து நீக்குவதற்கு ராஜமன்னார் குழு பரிந்துரைத்தது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கத்தினிடம் இருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றி தர வேண்டும் என இக்குழு கூறியது. நிதிக்குழு ஒரு நிரந்தர பாகுபாடு இல்லாத அமைப்பாக மாற வேண்டும் என ராஜமன்னார் குழு பரிந்துரைத்தது. நிதிக்குழு ஒரு நிரந்தர பாகுபாடு இல்லாத அமைப்பாக மாற வேண்டும் என ராஜமன்னார் குழு பரிந்துரைத்தது. நெக்ஸ்ட் கேள்வி போவோம். சர்க்காரியா குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1983. சர்க்காரியா குழுவின் உறுப்பினர்கள் யாருன்னா 3 பேர். ரஞ்சித் சிங் சர்க்காரியா, சிவராமன், ISS சென். இவங்க 3 பேர் தான் சர்க்காரியா குழுவின் உறுப்பினர்கள். சர்க்காரியா குழுவின் அமைத்த அரசாங்கம் எதுனா மத்திய அரசாங்கம் தான் சர்க்காரியா குழு அமைச்சது. சர்க்காரியா குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1987. அறிக்கை சமர்ப்பித்தது. 247 பரிந்துரைகளுடன் சமர்ப்பித்தது. எத்தனை பரிந்துரைனா 247. நெக்ஸ்ட்டு, சர்க்காரியா என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகள் என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க படிக்கிறேன். என்னென்ன பரிந்துரைனா, அரசமைப்பின் உறுப்பு 263 பிரிவு மற்றும் பி மற்றும் சி பணிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, அரசமைப்பு உறுப்பு 263 பி மற்றும் சி பணிகளை செய்யும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவிடம் வழங்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு உறுப்பு 263 ஏவியின் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவிற்கு வழங்கப்படக்கூடாது சொல்கிறாங்க. ஏவின் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவிற்கு வழங்கப்படக்கூடாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையில் எழும் சிக்கல்களை தலையிடும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவிற்கு வழங்கப்படக்கூடாது. மாநிலங்களுக்கு இடையில் எழும் சிக்கல்களின் தலையிடும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவிற்கு வழங்கப்படக்கூடாது. ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356 பயன்படுத்த வேண்டும். ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும். ஆளுநரை நியமிக்கும் முன் சம்பந்தப்பட்ட மாநில அரசை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற சில அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை சர்க்காரியா குழு நிராகரித்தது. நெக்ஸ்ட் பரிந்துரை என்ன சொல்கிறாங்கன்னா,
அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்கக்கூடாது. அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்று சர்க்காரிய குழு பரிந்துரைத்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்று சர்க்காரிய குழு பரிந்துரைத்தது. மத்தியில் ஆளும் கட்சியின் தலைவர்களையே மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கக்கூடாது. மும்மொழிக் கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று சர்க்காரிய குழு பரிந்துரைத்தது. நெக்ஸ்ட் கேள்வி, புன்சி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. புன்சி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2007 ஏப்ரல் மாதம். புன்சி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2007 ஏப்ரல் மாதம். நெக்ஸ்ட், புன்சி குழுவை அமைத்த அரசு எதுனா மத்திய அரசு. புன்சி குழு அமைத்த அரசு எதுனா மத்திய அரசு. புன்சி குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 2010 தான் அவங்க அறிக்கை சமர்ப்பித்தாங்க. அவங்கள அமைச்சது 2007. யார் அமைச்சாங்கன்னா மத்திய அரசு. அவங்க சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை எந்த ஆண்டுனா 2010. புன்சி குழுவின் பரிந்துரைகள் என்னென்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க படிக்கிறேன், இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முறை போல மாநில ஆளுநர்களும் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் தீர்மானம் மூலம் மட்டுமே பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும். ஒரு மாநிலத்தின் கிளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் பகுதிகளில் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சிகளை அமல்படுத்தலாம். மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அரசியலமைப்பின் உறுப்பு 355. அரசியலமைப்பு உறுப்புகள் 355, 356 ஆகியவற்றில் மாற்றம் செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விதி 356ஐ தேவையற்ற வார்த்தை என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர் தேவையற்ற வார்த்தை என்று கூறிய ஆர்டிக்கல் எதுனா 356. வெங்கட செல்லையா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. வெங்கட செல்லையா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2000 தான் அமைச்சாங்க. வெங்கட செல்லையா குழுவை அமைத்த அரசாங்கம், எந்த அரசாங்கம் வெங்கட செல்லையா குழு அமைத்ததுன்னா மத்திய அரசு சொல்கிறாங்க. பிரதமர் வாஜ்பாய் தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் தான் மத்திய அரசு அமைச்சது சொல்கிறாங்க வெங்கட செல்லையா குழுவை. வெங்கட செல்லையா குழுவின் பெயர் என்னன்னா இந்திய அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு. அதுக்கு என்ன பெயர் அவங்க வச்சாங்கன்னா இந்திய அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு. இந்திய அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழுன்னு சொல்லிட்டு எதுக்கு பெயர் வச்சாங்கன்னா வெங்கட செல்லையா குழுவுக்கு தான் அதோட பெயராக இருந்தது. நெக்ஸ்ட் கேள்வி, வெங்கட செல்லையா குழுவின் பரிந்துரை என்ன பரிந்துரைனா அரசியலமைப்பில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வர பரிந்துரைத்தது சொல்கிறாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு நடந்த ஆண்டு. எஸ்ஆர் பொம்மை வழக்கு நடந்த ஆண்டு எப்படின்னா 1994. 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஆண்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு தீர்ப்பின் மைய கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பது இத்தீர்ப்பின் மைய கருத்தாகும். அரசியலமைப்பின் 356 உறுப்பை கவனத்தினுடனும் கடைசி ஆயுதமாக மத்திய அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும். அரசியல் சாசன ஆட்சி சீரழிந்தால் மட்டுமே இவ்வுறுப்பை மத்திய அரசு பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேள்வி, எஸ்ஆர் பொம்மை கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது முதல்வராக இருந்தார்? இந்த எஸ்ஆர் பொம்மை அவர் கர்நாடகத்திலேருந்து எத்தனாவது முதலமைச்சராக இருந்தார்னு கேட்குறாங்க. 11வது முதலமைச்சராக இருந்தார் பொம்மை. நெக்ஸ்ட்டு புத்தகம் நான் கொடுத்துருக்காங்க படிக்கிறேன். உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரியது யாருன்னா நேரு அறிக்கை தான் கூட்டாட்சி முறையை முதலில் கோரியது. ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? ஈரவைகள் உள்ளது. கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கிய தன்மை எதுன்னு கேட்குறாங்கன்னா அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுனா உச்சநீதிமன்றம். இந்தியா கூட்டாட்சி முறைகளை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யாருன்னா கிரான்ஸ்வில் ஹேஸ்டின்.
அரசியலமைப்பின் 262 அரசியலமைப்பின் 262 உறுப்பு எவ்வகை சிக்கல்களை சம்பந்தப்பட்டதுன்னா மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு, சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொதுப்பட்டியல் 3வது பட்டியல் சொல்கிறாங்க. பொதுப்பட்டியல் வந்து 3வது பட்டியல் தான் சொல்கிறாங்க. அதான் சரியாக புரிஞ்சிருக்குது. ஒன்றியம் பட்டியல் என்னது, இதர அதிகார பட்டியல், பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், முதலாவது பட்டியல் சொல்கிறாங்க. ஏன்னா கிடையாது, மத்திய பட்டியலில் 1வது பட்டியல், 2வது மாநில பட்டியல், 3வது தான் வந்து பொதுப்பட்டியல் சொல்கிறாங்க. ஒன்றியம் பட்டியல் வந்து 2வது பட்டியல் சொல்லியிருக்காங்க, தப்பு. மத்திய பட்டியல் தான் ஒன்றியம் பட்டியலில், அது வந்து முதல் பட்டியல் வரும். மாநில பட்டியல் வந்து 2வது பட்டியலில் வரும். அதனால் இது 2 தப்பு. இதர அதிகாரம் முதல் பட்டியல் சொல்கிறாங்க. இதர அதிகாரம் பட்டியலே வராது, அதை இதர அதிகார பட்டியல் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படி சொல்கிறாங்க. விடை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருத்தி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். விடை சர்க்காரிய குழு வந்து தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசாங்கம். பொம்மை தீர்ப்பு மத்திய அரசாங்கம். ஆனந்தபூர் ஷாஹிப் தீர்மானம் அகாலி தளம். சர்க்காரியா இப்போ சர்க்காரிய குழு வந்து மத்திய அரசாங்கம். இப்போ என்னென்னா சர்க்காரிய குழு வந்து மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசாங்கம். இது வந்து உச்ச நீதிமன்றம் சொல்கிறாங்க. பொம்மை தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம். ஆனந்தபூர் ஷாஹிப் தீர்மானம் வந்து அகாலிக் நினைக்கிறேன். இது 2 தான் டவுட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறை தவறாக விவரிக்கும் கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நாடாளுமன்றம் அரசியல் சாசன திருத்த சட்டத்தை இயற்றி புதிய மாநிலத்தை உருவாக்க சொல்கிறாங்க. அரசியல் சாசன இதுதான் தவறானது சொல்லியிருக்காங்க. இது எதுக்கும் டவுட் பார்த்துங்க புக்கில் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு, இந்திய ஆட்சி பணி IAS போன்ற அனைத்திந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்குறாங்க. ராஜமன்னார் குழுவா நீக்குவதற்கு. ஆமாம், சரி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் படிக்கிறேன். முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு 112. இது கரெக்டு. உறுப்பு 112 அனைத்திந்திய பணிகள் சரி. உறுப்பு 249 பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றம் உறுப்பு சொல்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரா இதர அதிகாரத்தை என்னென்ன குறிக்கும் சொல்லுவாங்க. 249 இதர ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநில அவையால் தேசிய நலன் கருதி மாற்றம். சரிதான். இது மாற்றும் உறுப்பு தான். இந்த மாற்றத்துக்காக யூஸ் பண்ணுறது. மாநில அரசுலேருந்து மத்திய அரசுக்கு வந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு வந்து மாற்றுவதற்கு
நலன் கருதி தேசிய நலன் கருதி மாற்றும் அதிகாரம் அளிக்கும் விதி எதுனா 249. நெக்ஸ்ட்டு 2 சரி. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி சரி. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து மொராஜி தேசாய் சரி. ஓகே கைஸ், மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது இன்னும் 2 வாட்டி நீங்கள் ரீகால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக்கு நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஸ்டோரி மாரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வீடியோ இன்னும் ஒன்று இருக்குது, தேச கட்டமைப்பின் சவால்கள். இதான் லாஸ்ட்டு 12th புக்கு. இதோட இந்த கான்ஸ்டியூஷன் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புக்கில் வந்து நிறையா ஓல்டு கொஷின்ஸ் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரே வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணி அது ஒரு வாட்டி கேட்டாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம் போக முன்னாடி கேட்டுக்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.